ஸோ இந்த வீடியோவில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை எக்ஸ்பர்டைசர் அகாடமி. நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பை ரன் பண்ண தான் போகிறீங்க. ஸோ லைஃப்பில் வந்து நிறைய நஷ்டம் இருக்கும். ஆனால் மணி இஸ் a கிரேட் ப்ராப்ளம் சால்வர் கைஸ். மணி வந்து 99% ஆஃப் யோர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்களும் சரி, உங்கள் ஒய்ஃபும் சரி, ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும், லைஃப்பில் முன்னேறணும், கரியர் பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில். பெஸ்ட் டெக் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் பெஸ்ட் டெக் இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு ஒரு கோர்சஸ் நான் பண்ணியிருக்கேன். என்னோட பிஸ்னஸ் கோர்ஸஸ் அதில் தான் வரப்போகுது. ஸோ அதை செக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து அவங்க பின் பண்ணியிருப்பாங்க லிங்க். எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் அந்த இது வந்து இப்போதைக்கு ஐ திங்க் இயர்லி வந்து என்டையர் கோர்ஸ் பண்டில் வந்து ஐ திங்க் $700 தான் நினைக்கிறேன். ஸோ they kept it like an offer price. ஸோ செக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கி பாருங்கள். அண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவதுனா கமெண்ட்ஸு ஃபீட்பேக்ஸ்னு எனக்கு சொல்லுங்கள் கைஸ். ஐம் ஆல்வேஸ் ஃபார் இயர்ஸ். ஸோ இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ், ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், நம்ம கல்யாணன்றது வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் அ வெரி சீரியஸ் டிசிஷன். அண்ட் நீங்கள் வந்து சும்மா கேர்லெஸ்ஸாக எடுக்காதீங்க. அதாவது எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, சும்மா ஒரு பொண்ணு பார்க்க போனால் பொண்ணு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப நாளாக பொண்ணே கிடைக்கல, இந்த பொண்ணு தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா இது ட்ரையல் அண்ட் எரர் கிடையாது. லைஃப்பில் இது வரைக்கும் எவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் டக்குன்னு ஈஸியாக வெளில வந்திருப்பீங்க. ஒரு பிரச்சனை வந்திருக்கும், ஒரு கஷ்டம் வந்திருக்கும், வெளில வந்திருப்பீங்க. ஆனால் ஃபேமிலி லைஃப் அப்படி கிடையாது. அதில் ட்ரையல் எரர் ஆச்சு அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக வந்து அந்த எரர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர எரர் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஸோ அது நிறைய பேருக்கு பிஸ்னஸும் கூட. உங்களோட எரர் வந்து நிறைய பேருக்கு வாழ்வாதாரம். ஸோ நீங்கள் இதுக்காக மற்றவங்களுக்கு வாழ்வு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ திங்க் அபவுட் இட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ். ஸோ இதில் நிறைய நேரம் வந்து நான் பேசுகிறப்போ ஒரு பையன் பர்ஸ்பெக்டிவில் பேசுவேன். பட் அகெயின் இட் கேன் அப்ளிகபிள் ஃபார் போத் ஜெண்டர் கைஸ். ஸோ நான் நீங்கள் உடனே எப்போ பார்த்தாலும் நான் பையனுக்கே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் பேசாதீங்க. இட் ஜஸ்ட் நான் பையனாக இருக்கிறதுனால பையனாக யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து இப்போ நீங்கள் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப எனக்கு வந்து இந்த அரேஞ்ச் மேரேஜ் வந்து சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் ஓவர் ரேட்டட். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து லைஃப் கைஸ். இது வந்து சும்மா வந்து விசாரித்தாங்க, அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி இப்படின்லாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நியூஸில் பார்க்குற முக்கால்வாசி கொலை, ரேப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அது பண்ணவங்க, அந்த க்ரைம் பண்ணவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் இருப்பாங்க. யாருமே ஒரு கெட்ட ஃபேமிலியிலேருந்து வந்து அவங்க எல்லோரும் மட்டும்தான் கொலைக்காரங்களாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து உடனே முடிவு பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா பேசுங்க. அண்டு அவங்ககிட்ட அவங்களோட ஒப்பீனியன் என்ன எல்லாத்தையுமே ராவாக இருங்க. நீங்கள் சுகர் கோட் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியாக இருக்கட்டும், ஈவன் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அந்த சுச்சுவேஷனில் டோன்ட் ஃபேக் யுவர் செல்ஃப். நீங்கள் ஃபேக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களும் உங்களுக்காக ஃபேக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ட்ரூ செல்ஃபை காட்டுங்க. ஷீ வில் ஆல்சோ ஷோ ஹர் ட்ரூ செல்ஃப். இல்லை அப்படின்னா அதை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கள், இந்தமாரி இன்றைக்கி ஓகே நம்ம வந்து நீ நாளைக்கு லைஃப் நீ நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறல்ல, நீ இருக்கிறன்னு நினைக்கிறேன்னா நானாக இருக்கிறேன், நீனாரு. ஸோ ரெண்டு பேரும் ஒத்து வருமானன்றதை நம்ம ஒரு பார்த்துக்கலாம். ஸோ இஃப் இட் இஸ் நாட் அப்படின்னா வில் கோ இன் அவர் ஓன் வே. ரேதர் தென் நம்ம ஒரு 10 years கழிச்சு ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அந்த குழந்தை வந்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சு அது கஷ்டப்படும், துடிக்கும். அது எதுக்கு நம்மளுக்கு? அந்த குழந்தை வந்து என்ன பாவம் பண்ணுச்சு? எதுக்கு நம்மளுக்கு அந்த நம்மளோட தண்டனையை வந்து நம்ம எதுக்கு அதுங்கள்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ஸோ அதனால் வந்து இன்றைக்கே வந்து நம்ம கொஞ்சம் கிளியராக இருந்துப்போம். நீ எதுவுமே பப்ளிக் எனக்கு வந்து நீ 100% ஹானஸ்டாக இரு. நீ எதையுமே வந்து சுகர் கோட் பண்ணாத. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு நேரம் சொல்லு, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லு, எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அந்தமாரி 2 பேருமே வந்து ஒரு 2 மாஸ்க்கை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை டு பி வெரி ரா. ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையுமே கிளியராக இருந்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்களும் சரி, உங்கள் பார்ட்னரும் சரி, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அந்த பொய் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் இருக்கக்கூடாது கைஸ். எஸ்பெஷலி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வேலையை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்காக எல்லாத்தையும் ஹானஸ்ட்டாக என்னோட ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்லாம் போய் சொல்லுவேன் அப்படின்ற வேலையும் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் பாஸ்ட் இஸ் யோர் பாஸ்ட். சரியா? இட் இஸ் நன் ஆஃப் த ஃபியூச்சர் பர்சனோட இது கிடையாது, அவங்களுக்கு கன்சர்ன் கிடையாது. உங்களோட பாஸ்ட் வந்து நீங்கள் அதை இருந்தீங்க அந்த போர்ஷனில் ஷீ டசன்ட் ஈவன் நோ யூ ஆர் ஹீ டசன்ட் ஈவன் நோ யூ. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை போய் நான் வந்து ரொம்ப நேர்மையானவன், நல்லவன், நான் உத்தமி அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the marriage basically, as I said, வந்து it's little overrated. ஸோ அதை வந்து நாளைக்கு வந்து they'll use it as, some people will use it as a trump card. அதை வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்க. அதை ஒரு தடவை அவங்க யூஸ் பண்ணாலும் போதும், அதுக்கப்புறம் யூ டூ சம்திங் கால்ட் அ பியூர் இன்டிமசி. அதாவது இதை நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒருத்தங்க கிட்ட கால் பண்ணி, மச்சான் நான் வந்து ஒரு பெரிய கொலை பண்ணிட்டேன், இல்லை ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கெட்டவனாக இருக்கிறேன், ஏதோ ஒன்றால் இருக்கிறேன். ஆனால் அதை நான் சொல்கிறதுக்கான இடத்த வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. என்னை நம்பு,
இதேமாரி நான் உங்கள்கிட்ட ஏதோ சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன், மச்சான் என் பென்சில் வந்து நான் அந்த பையனோட திருடிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணுறப்ப அவன்கிட்ட நான் சொல்கிறப்ப அவன் இதை போய் யார்கிட்டையும் சொல்லாமல் வந்திருக்கான், யார்கிட்டையும் போய் எனக்கு கிண்டல் பண்ணாமல் இருந்திருக்கான், எனக்கு அகெயின்ஸ்டாக போய் பிரின்ஸ்கிட்ட போட்டு கொடுத்துருக்காமல் இருந்திருக்கான். இத்தனை வருஷம் வந்து அவன் இந்த இமேஜை மெயின்டைன் பண்ணியிருக்கான். அதனால தான் அவனை நம்பி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நான் ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறான், நான் கெட்டவன்ட்டு உடனே அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீ முடிவு பண்ணாமல் இருக்கிறான். அண்ட் தேர்டு, எனக்கு அகெயின்ஸ்டாக அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறான், என்னை போய் அதை பிளாக்மெயில் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயம் பண்ணாமல் இருக்கிறான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வந்து நான் நேர்மையானவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நாளைக்கு வந்து அவங்க இதெல்லாம் ஏதாவது பண்ணாமல் இருப்பாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி? அதுக்கு முதல்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். உடனே அவங்க வீட்டில் சொல்கிறது, உங்கள் வீட்டில் சொல்கிறது இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸ்டாப் இட் ரைட் தேர். ப்ரிட்டி மச் வந்து ஷீ ஆர் ஹீ இஸ் நாட் த பர்சன் ஃபார் யுவர் வெரி க்ளோஸ் பர்சனல் திங்ஸ். அதுக்கு நீங்கள் வந்து ப்ராபப்ளி யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் இமேஜினரி ஃப்ரெண்ட் இல்லை கடவுளோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. பட் தட்ஸ் பேசிக்லி ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ அண்டு நெக்ஸ்ட் வந்து ஹேபிட்ஸ். ஸோ ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ எனக்கு வந்து நான் வீட்டை தனியாக நான் இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ கீப் இட் வெரி க்ளீன், எல்லாமே டைடியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். லக்கிலி வந்து இப்போ என் ஒய்ஃபும் அதே மாதிரி தான். அவள் என்னோட கொஞ்சம் அதிக ஓசிடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து இட் இஸ் ஓகே. பட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து அது வந்து டெய்லி ஆன் அ பேசிஸில் வந்து இட் வில் கிரியேட் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹேபிட்ஸ் வந்து பர்சனல் ஹைஜீன்லேருந்து, சாப்பாடு சமைக்கிற ஹைஜீன்லேருந்து, இந்தமாரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அதேமாரி அந்த ப்ரியாரிட்டி அவங்களுக்கு இருக்கா? எஸ்பெஷலி ஹேபிட்ஸில் பாருங்கன்னா ஆன் அ டெய்லி பேசிஸில் வந்து நீங்கள் சும்மா உட்காந்து பேசி ஒருத்தங்களை வந்து அதாவது நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ கிவ் யூ அ சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் வந்து நீ வந்து அவங்கள பேசி அவங்கள நீ சமாதானப்படுத்தணும், நீ அவங்கள பேசி சிரிக்க வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, யூ கேன் பர்ஃபார்ம். பட் ஹேபிட்ஸ்ன்றது வந்து தெர் இஸ் நோ சுச்சுவேஷன், யூ பேசிக்லி ஆர் த சுச்சுவேஷன். நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷனில் யுவர் ஃப்ரீ வில்ல நீங்கள் இருக்கிறீங்க. அது ஹேபிட். அங்கே வந்து ஹேபிட்ஸ் வரும். நீங்கள் வந்து நெகத்தை கடிக்கிறதா இருக்கட்டும், நெகத்தை கீழே துப்புறதா இருக்கட்டும், இல்லை வந்து வீடை க்ளீனாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இட் இஸ் நாட் அ சுச்சுவேஷன், யூ ஆர் பர்ஃபார்மிங். யூ பேசிக்லி அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு என்பிசியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க, பிகாஸ் தட் இஸ் வாட் யூ ஆர். ஸோ அதனால் உங்கள் ஹேபிட்ஸ் வந்து சிங்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மணி மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வரைக்கும் யோர் மணி இஸ் ஆர் மணி, மை மணி இஸ் மை மணி. அந்த லாஜிக் ஒர்க்கே ஆகாது. அந்த லாஜிக் இருக்கிறவங்கள ப்ளீஸ் டோன்ட் ஈவன் கெட் நியர். ஆர் மணி இஸ் ஆர் மணி, இல்லைனா போத் ஆஃப் அவர் மணி இஸ் ஆர் ஓன் மணி. அப்படின்ற மாதிரி என்னோட பணம் நானே வச்சுக்கிறேன், உன்னோட பணத்தை நீனே வச்சுக்கோ, இல்லைன்னா நம்ம 2 பேர் பணமும் ஒன்றா நம்ம வச்சுப்போம் அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. அது வந்து என்ன கேட்டோன்னு வச்சுக்கலாம், பீங் அண்ட் ஹானஸ்ட்டாக இதை நம்ம செப்பரேட்டாக இன்னொரு ஃபைனான்ஸ் வீடியோவில் பேசுவோம். பட் ஜென்ரலாக வந்து ஆஸ் எ கப்பலாக வந்து யூ ஹாவ் டு கீப் யுவர் மணி செப்பரேட்லி. ஸோ இப்போ கோயிங் ஃபார்வர்ட், ஸோ நீங்கள் வந்து எல்லாம் உங்களோட ஃபினான்ஷியல் இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வரோம். ஸோ அதில் திங்க் அபவுட் எப்படி பணம் செலவு பண்ணுறாங்க, அவங்க எப்படி பணத்தை பார்க்குறாங்க, அண்ட் பணத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த எல்லா ஆங்கிள்லையுமே வந்து அவங்களோட பர்செப்ஷன் ஆஃப் மணி நான் யோசிங்க. ஏன்னா நாளைக்கு வந்து லைஃப்பில் வந்து த பிக்கஸ்ட் போர்ஷன் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு 80-70% ப்ராப்ளத்தை வந்து மணி ரிலேட்டடாக இருக்கும். டேரெக்டாக ஒரு இன்டெரக்டாக இருக்கும். என்னென்னா ஒன்று வந்து நீங்கள் நம்ம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வெளில கூட்டு போகிறதில்ல, என்னை ஹோட்டல் கூட்டு போகிறதில்ல, சாப்பாடு வாங்கி தரதில்ல, அதுலேருந்து ஆரம்பித்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது செய்கிறதில்ல, இது செய்கிறதில்ல, அண்ட் அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த லிஸ்ட் எல்லாமே. பார்த்தீங்கன்னா வந்து இட் ஸ்டார்ட்ஸ், அது எல்லாமே மணி இருந்தால் யூ கேன் ஈஸிலி சால்வ் இட். பட் ப்ராப்ளம் என்னென்னா எக்ஸஸ் மணி இருந்தாலும் தட் வில் கிரியேட் another ப்ராப்ளம். அது நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அதனால் திங்க் அபவுட் லைக் ஹவு மணி இஸ் ஆக்சுவலி, அவங்களுக்கு மணினா என்ன அப்படின்றத பற்றி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிசஸ், அதாவது ஐடியாலஜி, ரிலீஜியன், இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க எது வேணாலும் செஞ்சுட்டு போகிறாங்க, நான் எது வேணாலும் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்றது வந்து இட் இஸ் அ வெரி பிக் ரெட் ஃப்ளாக். இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கல்யாணத்துக்காக மதம் மாறுறது, இதை நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். எனக்கு மதம் மேலே நம்பிக்கை கிடையாது, எனக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப எதில் இருந்தால் என்ன அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். பட் என்னை வந்து நீ கன்வெர்ட் ஆகணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும், நீ கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டெரக்டாக ஃபோர்ஸ் பண்ணுறது, நம்மளை வந்து புஷ் பண்ணுறது அப்படின்றது வந்து என்னென்னா நம்மளை எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொஷின் மார்க் அங்கே வருது. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து அது என்றைக்குமே நான் ஒத்துக்க முடியாது. ஐ கேனாட் ஈவன் அக்ரி இட். ஒரு ஐ டோன்ட் நோ, லைக் அந்த டாப்பிக்குள்ள நான் போல. ஸோ அந்தமாரி ஒரு விஷயம். ஸோ அவங்களோட ஐடியாலஜி இது எல்லாத்தையும் வந்து உங்கள் மேலே ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பாருங்கள். நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம். ஏன்னா ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வேறு மாரி பண்ணிகிட்ருப்பேன், எப்படி வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு வேறு மாரி பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ என் ஒய்ஃப் வந்து சொன்னதுக்கப்புறம் அதுக்கு நல்ல சஜஷன்லாம் நான் எடுத்துப்பேன்.
வெரஸ் வந்து அதிலே கான்ட்ரடிக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் மாற முடியல அப்படின்றது வந்து இட் இஸ் மை ஓன் ப்ராப்ளம். பட் நிறைய நேரம் ஹேபிட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம அடாப்ட் ஆகிக்கலாம். பட் இந்த ஐடியாலஜி எல்லாமே வந்து நம்ம அறிவை தாண்டின விஷயம். அதான் மூட நம்பிக்கை தான் கிட்டத்தட்ட. இப்போ நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவள்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ தான் படித்து சொன்னாலும் சரி, கடவுள் இல்லை, சரி நான் உன்னை போட்டு சவுக்கால வெளுன்னு வெளுக்கிறேன், உன் கடவுள் வந்து ஸ்டாப்புன்னு சொல்கிற வரைக்கும் நான் வெளுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அவங்க அடி வாங்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க நான் சாகிற வரைக்கும் கூட அடி வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து கடவுள் இல்லைன்னு கடைசி வரைக்கும் கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து அவங்கள அறிவை தாண்டி வந்து இருக்கிற பியாண்டு ஒரு விஷயம் அவங்கள சொல்கிறப்ப தேல் பி வெரி பிளைண்ட் ஃபோல்டட். ஸோ அது வந்து லைஃபுக்கு கொஞ்சம் கஷ்டம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து தேர் டேக்கிங் ஃபீட்பேக் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா லைஃபுக்கு வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து மணி மிஸ்டேக்ஸ்லேருந்து ஃபேமிலியில் வந்து பசங்களை வளர்க்குறதுலேருந்து நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அவங்க ஒரு வேலிடேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்றப்ப நிறைய ராங் டிசிஷனை வந்து பேசினா எதுக்கு சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் படத்தில் வர நான் பேசுகிறது எல்லாமே நிறைய விஷயம் படத்தில் ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுகிற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அந்தமாதிரி நிறைய சீன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து லைஃப் லாங் வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் சில்ட்ரன் அஸ் வெல். ஸோ இதில் ஆக்சுவலி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒன்று சொல்கிறேன். அதோட கிளிம்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வேணால் ஆர்கியூ பண்ணிக்கோங்க. அதாவது சிங்கிள் ஃபாதர் இருக்கிற கிட்ஸு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற கிட்ஸு, வெறும் ஒய்ஃப் மட்டும் இருக்கிற கிட்ஸு, அது செப்பரேட்டட் மதர் இருக்கிற கிட்ஸு, இது மூணுத்தில் எந்த கிட்ஸ் வந்து அதிகமாக ஜெயில் போயிருக்கிறா அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து ஐ கவர்ட் மோஸ்ட் ஆஃப் தோஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் ஃபைனலி ரிலேஷன்ஷிப்பில் போகிறன்னு முடிவு பண்ணியாச்சு. அவங்க லுக்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள். ஏன்னா அட்டுல் சுபாஷ் கேஸில் வந்து அவர் சூசைட் வந்து நோட் அவர் பேசுகிறாரு. அதில் சொல்கிறது என்னென்னா, என் ஒய்ஃப் வந்து கொரியன் மூவிஸ்லாம் பார்ப்பாங்க, வெப் சீரிஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு ஆம்பளைனா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்னோடய உருவத்தை நான் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு தப்பாக நான் வந்து என் ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நைட்டு பகலமாக வேலை செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், இதை தாண்டி வந்து இந்தமாரி விஷயத்த நான் என்ன பண்ண முடியும், இதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாரி. ஸோ அதனால் அந்த விஷயம்லாம் வந்து சில பேர்லாம் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருப்பாங்க கைஸ். அவங்க வந்து இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்துலையுமே சூப்பர்ஃபிஷியலாக இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் சரி, எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பாய் பெஸ்டியை வந்து ஈஸியாக தேடிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் திங்க் அபவுட் இட் கைஸ். ஸோ இது எதுக்கு இத்தனை வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நிறைய பசங்க என்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ தே ஆர் வெரி சீரியஸ் அபவுட் தியர் லைஃப். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு கடைசியாக இந்த ஒரு விஷயத்தில் சொதப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய எஃபர்ட்டும் வேஸ்ட்டு, அவங்களோட எஃபர்ட்டும் வேஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணுறது? We'll catch up again in another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். Cheers.